ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். டிடிவி தினகரன் அதிரடியான ஒரு முடிவை அறிவிச்சிருக்கிறாரு. இந்த முடிவு ஏன் எடுத்தாரு, எதுக்கு எடுத்தாரு அப்படின்னாலும் ஆலோசிக்கிறதுக்கு முன்னாடி, ஆனா இந்த முடிவை நான் எடுத்திருக்கேன், ஆனா ஒரு கண்டிஷனும் போட்டிருக்கிறாரு டிடிவி தினகரன். பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்த டிடிவி தினகரன் நயினார் நாகேந்திரன் மேலையும் இபிஎஸ் மேலையும் ஏகபோக கோபத்தோடு என்ன பண்ணாரு, விஷயங்களை கக்குனாரு. நயினார் நாகேந்திரன் சரியில்லை, டிடிவி தினகரன் என்ன சொல்றாருன்னா, இபிஎஸ் சொல்லிதான் இங்க நயினார் நாகேந்திரன் காய்களை நகர்த்துறாரு. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நயினார் நாகேந்திரனும் இபிஎஸும் தான் அப்படின்றத ஓப்பனா சொல்லியிருக்கிறார். இப்போ நானும் இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறதுக்கு காரணம் இவங்க 2 பேரும் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதனிடையில அண்ணாமலை அவர்கள் ஒரு அழைப்பு கொடுத்தார். ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் இங்க கூட்டணியில சேரணும் வாங்க அப்படின்னு அழைப்பு ஒன்று கொடுத்தாரு. இப்போ அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு டிடிவி தினகரனும் சரி நான் கூட்டணிக்கு வரேன், ஆனா ஒரு கண்டிஷன் அப்படின்னு போட்டிருக்காரு. என்ன கண்டிஷன் அப்படின்னா, இபிஎஸ் அங்க தலைமை ஏற்க கூடாது அப்படின்ற ஒரு குண்டை போட்டிருக்கிறார். ஏற்கனவே இபிஎஸ் முதலமைச்சர் வேட்பாளர் இல்ல அப்படின்ற ஒரு சூழ்நிலை பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் போயிட்டு இருக்கு. இப்போ தென் மாவட்டங்கள்ல இவங்க 2 பேரையும் மீறி இங்க பாஜகவோ அதிமுகவோ ஓட்டு வாங்க முடியாது. அதாவது டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் முக்குளத்தோர் வாக்குகளை இவங்க வைத்திருக்கிறதுனால இவங்களை மீறி இங்க வாக்கு அவங்க வாங்க முடியாது, ஜெயிக்க முடியாது. சோ இப்படியெல்லாம் கணக்கு போட்டவரு பாஜக எப்படி இதை காய் நகர்த்துது அப்படின்னா, டிடிவி தினகரன் முழுக்க முழுக்க இபிஎஸ்க்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறார். நாங்க எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி இருக்கிறது தான் இருந்தோம். என்னதான் எங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை இருந்தாலும், இபிஎஸ் எங்களுக்கு பிடிக்கல, இபிஎஸ் எங்களுக்கு துரோகி அப்படின்ற ஒரு பிரச்சனை எங்களுக்குள்ள இருந்தாலும், கூட்டணின்னு வரும்பொழுது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நானும் சரி ஓபிஎஸும் சரி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இவ்வளவு ஏன் ஓபிஎஸ் அவர்கள்லாம் ஓப்பனாவே சொல்லிட்டாரு, எந்த நிபந்தனை இல்லாம நான் அதிமுகல சேர்றதுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு படி மேல போயிட்டு அவங்களுடைய ஆதரவாளர்கள்லாம் சொல்றாங்க, உங்க காலில் வேணா விழுறோம், அதிமுகல தயவு செய்து சேர்த்துக்கோங்க, அதிமுக சீரழியத்தை எங்களால பார்க்க முடியல அப்படின்னு ஓபிஎஸ் சொல்லிட்டாரு. கூட்டணிக்குள்ள இருக்கும் பொழுது கூட ஓபிஎஸ் ரொம்ப பொறுமையின் சொரூபியா இருந்தார். ஆனா இவங்க பாஜக பண்ண வேலையினால, இபிஎஸ் கொடுத்த அழுத்தத்தின் காரணமா, நயினார் நாகேந்திரன் செயல்பட்டதின் காரணமா பொறுமையா இருந்த ஓபிஎஸ் அவர்கள் வெடித்து செதறி வெளியே வந்து பாஜகவை கடுமையா எதிர்க்க ஆரம்பிச்சிட்டார். இப்போ இன்னொருத்தர் முக்குளத்தர் வாக்கு வைத்திருக்கிற டிடிவி தினகரன் பண்ணாரு, ரொம்ப பொறுமையா தான் இருந்தார். அண்ணன் ஓபிஎஸ் போனா என்ன, உங்களுக்கு நான் பக்கபலமா இருக்கிறேன் அப்படின்னு பாஜகவுக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தார். ஆனா பாஜகவுடைய போக்கு, அதாவது நயினார் நாகேந்திரன் செயல்பட்ட விதம், இபிஎஸ் கொடுத்த அழுத்தத்தின் காரணமா நயினார் நாகேந்திரன் செயல்பட்ட விதம் டிடிவி தினகரன் முகசுளிக்க வைத்திருந்தது. அதனாலேயே டிடிவி தினகரன் என்ன பண்ணாருன்னா, கூட்டணியிலிருந்து விலகிறேன் அப்படின்ற ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டு கடுமையான குற்றச்சாட்டுகளை இபிஎஸ் மேலையும் நயினார் நாகேந்திரன் மேலையும் முன்வைத்தார். இப்ப டிடிவி தினகரன் என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறாருன்னா, எல்லாத்தையும் மறந்துடுவோம், கோட்டை அழிங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி டிடிவி தினகரன் நான் எல்லாத்தையும் மறந்துடுறேன், நண்பரா நயினார் நாகேந்திரன் கூட என்ன சந்திக்கிட்டோம், அதுல எந்த வித மாற்று கருத்தே இல்லை. ஒரு நண்பர் அப்படின்ற முறையில எங்க வீட்டு கதவு அவருக்கு திறந்து வைக்கப்படும், அவர் எப்போ வேணாலும் என்ன சந்திக்கலாம். ஆனா அரசியல் கூட்டணி இதை குறித்து அவர் வாய் திறக்கவே கூடாது, பேசக்கூடாது, எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த பக்கம் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, இபிஎஸ் இங்க கூட்டணி தலைமையில இருந்து நீக்குங்க, முதலமைச்சர் வேட்பாளர் இருந்து நீக்குங்க, அவரை நீங்க முதலமைச்சர் வேட்பாளரா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாலும், அவரை கூட்டணி தலைமையா நீங்க கொண்டு வந்தாலும் நான் இங்க இருக்க மாட்டேன், என்னுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்காது அப்படின்னு பாஜக கிட்ட ஒரே போடா போட்டு இருக்கிறார். இதனால இபிஎஸ்க்கு கொஞ்சம் கதி கலங்கி இருக்கு. ஏன்னா பாஜக ஆல்ரெடி இங்க கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்கு. இங்க எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, நாங்க தனித்து பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்பு, கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாது அப்படின்னாரு. முதலமைச்சர் வேட்பாளரை நாங்க அதிமுக இருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொன்னார். ஆனா இங்க நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு இவர் சொல்றாரு. ஆனா அண்ணாமலை அவர்கள் பற்ற வைத்த ஒரு தீ என்ன அப்படின்னா, முதலமைச்சரா எடப்பாடி பழனிசாமிய வருவதுக்கு நம்ம முழு மூச்சா இறங்கி வேலை செய்யணும் அப்படின்னு அவர் கொளுத்தி விட்டு போயிட்டாரு. ஆனா அந்த தீ பயங்கரமா பத்தி எரிஞ்சு இப்போ இந்த கூட்டணியை கொஞ்சம் அசைச்சு பார்த்துருக்கு.
இப்ப டிடிவி தினகரன் சொல்ற கான்செப்டுக்கே நம்ம வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடாது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை, அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஆனா எடப்பாடி பழனிசாமி தலைமை வைக்க கூடாது, வேற ஒருத்தரை கொண்டு வாங்க. வேற ஒருத்தரை கொண்டு வந்துட்டீங்கன்னா இங்க நான் கூட்டணிக்குள்ள வரேன், நான் இறங்கி வேலை செய்யறேன், உங்களுக்கு ஆதரவு தரேன் அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு. இது போக ஓபிஎஸ் கிட்ட பேசி நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்போ டிடிவி தினகரன் சொல்ற இந்த கண்டிஷனை பாஜக அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? பாஜக அக்செப்ட் பண்ணிக்கிறத விடுங்க, நம்ம எடப்பாடி பழனிசாமி அக்செப்ட் பண்ணிப்பாரா? ஏற்கனவே நான் பாஜக கூட கூட்டணிக்குள்ள வரணும்னா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் கூட்டணிக்குள்ளவே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு வந்தார். பாஜக தலைவரா அண்ணாமலை இருக்கக்கூடாது, டிடிவி தினகரன் இருக்கக்கூடாது, ஓபிஎஸ் இருக்கக்கூடாது. சொன்னதை செஞ்சு முடிச்சாரு இபிஎஸ் அவர்கள். அண்ணாமலையை பதவியில இருந்து தூக்கிட்டாரு, டிடிவி தினகரன் கூட்டணியில இருந்து வெளியே அமைச்சிட்டாரு, ஓபிஎஸ்ஸையும் கூட்டணியில இருந்து வெளியே அமைச்சிட்டாரு. இப்போ பாஜகவுக்கு ஆதரவுனா யாருமே இல்லை. தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. வாசனை தவிர்த்துட்டு புதிய நீதி கட்சி, அதே போல பாரிவேந்தர் கட்சி, இந்த கட்சியை தவிர்த்துட்டு வேற யாருமே அவங்களுக்கு சப்போர்ட் இல்லை. அதிமுகவுக்கு இந்த பக்கம் யாருமே இல்லை. இப்போ என்னன்னா இவங்களை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம தேர்தலை சந்திச்சு 40% ஓட்டு பெற்றுவோமா அப்படின்னு தான் இந்த கூட்டணி கனவு இருக்குது. தென் மாவட்டங்கள்ல கவர் பண்ணிட முடியுமா? ஏன்னா தென் மாவட்டங்கள்லயே இபிஎஸ்க்கு ஓட ஓட விரட்டி அடிக்கிறாங்க முக்குளத்தோர் சமுதாயத்தினர். நம்ம அந்த காட்சிகள்லாம் பார்க்கதான் செஞ்சோம். ஸோ அப்படி இருக்கும்போது அதிமுகவுக்கே அங்க ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் கிடையாது, பாஜகவுக்கும் தென் மாவட்டங்களில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ்மெண்ட் கிடையாது. என்னதான் நயினார் நாகேந்திரன் முக்குளத்தோர் சமுதாயத்திலிருந்து நீங்க கொண்டு வந்தாலும் பாஜக அப்படின்ற ஒரு பின்புலத்தில் இருக்கிறதுனால அங்க தோல்வியை தான் சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ இப்படியா இருக்கும் பொழுது டிடிவி தினகரன் இப்ப கொஞ்சம் இறங்கி வராரு. இறங்கி வர டைம்ல இபிஎஸ் இதுக்கு ஒத்துக்கொள்வாரா, இபிஎஸ் இதுக்கு இடம் கொடுப்பாரா அப்படின்ற ஒரு கோணத்துல தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. என்னதான் பிரச்சனைகள் சண்டைகள் இருந்தாலும் தேர்தல் வரும்போது நான் எல்லாத்தையும் மறந்துட்டு மன்னிச்சுட்டு இவங்க கூட நான் பயணிக்கிறேன் அப்படின்னு டிடிவி தினகரன் சொன்னாலும் இபிஎஸ் அதுக்கு ஒத்து வரவே இல்லை. டிடிவி தினகரன் ஓபிஎஸ் கூட்டணியிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொன்னாரு, சொன்னதை செஞ்சு முடிச்சாரு. இப்போ என்னடானா பாஜகவுக்கு ஒரு பக்கம் சிக்கலா இருந்தாலும் அதிமுகவுக்கு ஒரு பக்கம் சிக்கல். இப்போ டிடிவி தினகரன் சொல்றத அண்ணாமலை அவர்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு, பாஜக கூட ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கணும்னு வச்சுங்களேன். இப்போ டிடிவி தினகரன் டெல்லிக்கு போயிட்டு டெல்லியை போட்டு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தாருன்னா வழிக்கு வந்துருவாங்க. நயினார் நாகேந்திரன் ஒன்றும் பண்ண முடியாது, டெல்லியை மீறி இவரால் ஒன்றும் பண்ண முடியாது. இவர் இங்க இருந்து ராஜதந்திரி மாதிரி செயல்படலாம் அப்படின்னு நினைக்கிறாரு, அதுக்கு முடியவே முடியாது. இப்போதைக்கு தேர்தல் நடக்கணும், அதுதான் இவங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸ்டா இருக்கு. அதிமுக கூட்டணியில இருக்கணும், அதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்குனாலும் பாஜக போறதுக்கு தான் இதோட வெளிப்பாடு. ஆனா தேர்தல் முடிஞ்சிட்ட பிறகு நயினார் நாகேந்திரன் எங்க போவாரு, எடப்பாடி பழனிசாமி எங்க போவாரு அப்படின்றது நம்மளுக்கு தெரியவே இல்லை. அது எல்லாத்தையும் நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். டிடிவி தினகரன் தெளிவா சொல்லிட்டாரு, மீண்டும் நான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரேன், எல்லாரும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறீங்க, அதன் அடிப்படையில நான் வரேன். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், கூட்டணிக்கு தலைமையா எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடாது, முதலமைச்சர் வேட்பாளரா எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடாது, இல்லைன்னா நான் கூட்டணிக்கு வர ஆதரவு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.